வணக்கம் நண்பர்களே. படம் தெரியவில்லை, திரையில் வெளிச்சம் இல்லை, பவர் லைட் எரிகிறது. இந்த ரிப்பேரை எப்படி பார்க்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க. எல்ஓடி கேப் நன்றாக உள்ளது, கெப்பாசிட்டர் நன்றாக உள்ளது, டிஸ்க் கெப்பாசிட்டர் நன்றாக உள்ளது. அடுத்து பவர் சப்ளை அவுட்புட் வோல்டேஜை அளந்து பார்ப்போம். ஒன் 10 வோல்டேஜ் குறைவாக உள்ளது. ஒன் 80 வோல்டேஜ் குறைவாக உள்ளது. 24 வோல்டேஜ் குறைவாக உள்ளது. 12 வோல்டேஜ் குறைவாக உள்ளது. 17 வோல்டேஜ் குறைவாக உள்ளது. SMPS கண்ட்ரோல் செக்ஷன் 6.2 வோல்ட் சரியாக உள்ளது. மெயின் ஃபில்டர் TC 300 வோல்ட் சரியாக உள்ளது. அடுத்து கெப்பாசிட்டர், டயோட், டிஸ்க் மற்றும் ப்ரீசெட் சீனர் டயோட் நன்றாக இருக்கிறதா என்று பார்ப்போம். ஓகே சரியாக உள்ளது. ஓகே ஓகே ப்ரீசெட் ஓகே. சீனர் டயோடு ஓகே. எல்லாம் சரியாக உள்ளது. அடுத்து 110 வோல்ட் எல்ஓடிக்கு செல்லும் ரெசிஸ்டன்ஸை டீசால்டர் செய்து 40 வாட்ஸ் பல்ப் லோடு கொடுத்து வோல்டேஜ் அளந்து பார்ப்போம். அவுட்புட் வோல்டேஜ் சரியாக உள்ளது. அடுத்து பல்ப் வயரை எடுத்துவிட்டு ரெசிஸ்டரை ரீசால்டர் பண்ணிவிடுவோம். அடுத்து கெச்சப் டிரான்சிஸ்டரில் ஷார்ட் உள்ளதா என்று செக் பண்ணி பார்ப்போம்.
ஹெச்அவுட் டிரான்சிஸ்டர் நன்றாக உள்ளது. இஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். இஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும் பொழுது ஹெச்அவுட் டிரான்சிஸ்டர் கலெக்டர் முனையில் 2000க்கு அதிகமான வோல்ட் வரும். ஆதலால் மீட்டரில் அது காண்பிக்காது. இஹெச்டி ஒர்க் ஆகுது, ஆனால் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அடுத்து ஹீட்ஸிங்கை தொட்டு பார்ப்போம். ஹெச்அவுட் டிரான்சிஸ்டர் ஹீட்ஸிங் ஓவர் ஹீட் ஆகுது. இஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றிவிடுவோம். இஹெச்டி கேப்பை கழட்டும் பொழுது அதை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு தான் கழட்ட வேண்டும். எப்பொழுதுமே சால்டர் செய்தவுடன் அந்த இடத்தை நன்றாக சுத்தம் செய்து விட வேண்டும். இப்பொழுது டிவியை ஆன் செய்து வோல்டேஜ் அளந்து பார்ப்போம். வோல்டேஜ் 104 காண்பிக்குது, ஆனால் 110 வர வேண்டும். நாம் ப்ரீசெட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 1500 ஓம்ஸ் காண்பித்தது. இஹெச்டி வயரில் பருமனாக உள்ளது. ஃபோக்கஸ் வயர் சிறியதாக உள்ளது. ஸ்க்ரீன் வயர்களை சரியாக ரீசால்டர் செய்ய வேண்டும். ஸ்க்ரீன் வயரை சால்டர் செய்து விடுவோம். அடுத்து ஃபோக்கஸ் வயரையும் சால்டர் செய்து விடுவோம். நெக் பேஸ் போர்டை சிஆர்டி பின்னில் மாட்டி விடுவோம். இஹெச்டி கேப்பை பிட்சடிப் ஆனோடில் மாட்டி விடுவோம். இனி வோல்டேஜ் அளந்து பார்ப்போம். பிளம்பன் வோல்ட் சரியாக உள்ளது. ஏபிஎல் வோல்ட் ஓகே.
ஏஎஃப்சி வோல்டேஜ் சரியாக உள்ளது. இனி ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பாயிண்டை சென்டரில் வைப்போம். இப்பொழுது ப்ரீசெட் ஓம்ஸ் அளந்து பார்ப்போம். ப்ரீசெட் ஓம்ஸ் 1K காண்பிக்குது. இனி வோல்ட் சரியாக வரும். இப்பொழுது எல்லா வோல்ட்டும் சரியாக உள்ளது. இனி டிவியை ஆன் செய்யலாம். டிவி ரிப்பேர் சரியாகிவிட்டது. எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.